ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோல சந்திக்கலாம். மிக்க மகிழ்ச்சி. சோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பிருத்திவிராஜ் நடிப்புல அண்மையில வெளியான படம் தான் ஆடு ஜீவிதம். இது மலையாள மொழியில வெளியாகி 2008ல சாகித்ய அகாடமி அவார்ட் வாங்கின ஆடு ஜீவிதம் நாவலை வச்சுதான் எடுக்கப்பட்ட படமானாலும் நாவல்ல சொல்லப்பட்ட சில விஷயங்கள் இந்த படத்துல இல்ல. நாவல்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உண்மையானு சொன்னாலும் அதுவும் இல்ல. இந்த நாவலை எழுதிய எழுத்தாளர் பெஞ்சமின் 30% மட்டுமே உண்மை கதை என்னும் மிச்சம் எல்லாமே சுவாரஸ்யத்துக்காக சேர்க்கப்பட்ட அவர் கூறியிருக்கிறார். இது யாருடைய வாழ்க்கை கதை, திரைப்படத்தில் சொல்லப்படாத உண்மை என்ன, சுவாரஸ்யத்திற்காக நாவல்ல சேர்த்தப்பட்டது என்னென்ன என்ற எல்லாத்தையுமே ஒரு 8 நிமிஷ வீடியோல நிஜ கதைய என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீருக்கு பஞ்சம் இல்லாத இயற்கை வளம் நிறைந்த ஊர் தான் கேரளா. அங்கே அலப்புழா மாவட்டத்துல மிடில் கிளாஸ்ல பிறந்து இயற்கையோட வளர்ந்தவர் தான் நஜீப். இவருக்கு சபத்தியங்கிற ஒரு பெண்ணோட கல்யாணமாகி சில நாட்களிலேயே மனைவி கன்சீவ் ஆயிடுறாங்க. குடும்ப செலவு அதிகமாகவே நஜீப் வெளிநாடுக்கு போய் சம்பாதிச்சா தான் வாழ்க்கை சரியா வரும் என்று நினைக்கிறாங்க. சோ இத பத்தி மனைவி கிட்ட ஷேர் பண்றவர் ஒரு 55,000 பணத்தை ரெடி பண்ணிட்டு ஒரு ஏஜெண்ட பிடிச்சு சவுதி அரேபியால இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு வேலைக்கு புறப்பட தயாராகிறாரு. அவருக்கு அவரோட மனைவி ஊறுகாய் பண்ணி கொடுக்கிறார். அதை எடுத்துக்கிட்டு தங்களுடைய கஷ்டங்கள் தீரும் என்ற ஒரு கனவோட சவுதிக்கு புறப்படுறாரு நஜீப். 1992ஆம் ஆண்டு ஏப்ரல் 4ஆம் தேதி அன்னைக்கு நஜீப் ரியாத்ல கிங் ஹாதி என்கிற இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல லேண்ட் ஆகுறாரு. அப்போ அவருக்கு ஒரு அரேபியா ஏஜென்ட் வந்து நஜீப் கிட்ட பாஸ்போர்ட்டை காமிக்க சொல்லிட்டு ஏதோ கேட்கிறாரு. அவரும் ஆமான்னு தலையாட்டுறாரு. சரி வா என்று அந்த ஏஜென்ட் அவரை கூட்டிட்டு போறாங்க. அந்த ஏஜென்ட் நஜீப் கார்ல ஏத்திட்டு விசா பாஸ்போர்ட்டை வாங்கிக்கிறாரு. அந்த கார்ல இன்னொரு பையனும் இருந்திருக்கிறான். ஆனா அவங்க 2 பேரையுமே அந்த ஏஜென்ட் பேசிக்க விடல. நீண்ட தூர பயணத்துக்கு அப்புறம் அந்த பையன் ஒரு இடத்துல இறங்கி விட்டுட்டு சில மணித்தியாலனுக்கு அப்புறமா நஜீப் இன்னொரு இடத்துல இறக்கி விட்டுட்டு எதுவுமே சொல்லாம போயிட்டாரு. சோ இதுதான் நடந்தது. சோ ஃபர்ஸ்டா திருப்பி ரீஃபைன் பண்ணி சொல்றேன். அதாவது இவங்க 55,000 பணத்தை ரெடி பண்ணிட்டு சவுதிக்கு போறாங்க. சோ சவுதிக்கு போன அப்புறம் ஒரு ஏஜென்ட் வந்து பாஸ்போர்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு கொண்டு போய் கார்ல ஏத்தி கொண்டு போறாங்க. தூரமா ஒரு பிரயாணிக்கிறாங்க. அதுல அந்த கார்ல இன்னொருத்தரும் இருக்கிறாரு. பட் இவங்க 2 பேருமே பேசிக்க அந்த ஏஜென்ட் விடல. அப்படியே போன அப்புறம் முதல் ஒரு இடத்துல அவர் இறக்கி விடுறாரு. அந்த பையனை இறக்கி விடுறாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போன பிறகு இவரையும் இறக்கி விடுறாரு. இதுதான் ஒரு பேசிக் இன்ட்ரோ. சோ அது ஒரு இரவு நேரம். நஜீப் சத்தம் போட்டு பாக்குறாரு. தூரத்துல ஆடுகளோட சத்தம் மட்டும்தான் கேக்குது. ஆனா மனுஷங்க யாருமே வரல. தூக்கம் வரவே அப்படியே அந்த பாலைவன மணல்ல தூங்கிடுறாரு. இந்த இரவுல வந்து அப்படியே அந்த ஒரு மண்ணிலேயே தூங்குறாரு. அந்த பாலைவனம் நீங்க போட்டோஸ்ல பாத்திருப்பீங்க. அதே அந்த இடத்துல அவர் அப்படியே தூங்குறாரு. நஜீப் எந்திரிச்சு பார்த்தப்போ தூரத்துல ஒரு குடிசையை பார்த்து அங்க போறாரு. அங்க இருந்த ஷேக் நான் தான் உன்னுடைய ஓனர் என்று சொல்லிட்டு 200 ஆடுகள் இருக்கிற ஒரு பண்ணைக்கு கூட்டிட்டு போயிட்டு இந்த ஆடுகளை மேய்க்கிறதான் உன்னோட வேலை, இதுக்கு தான் நீ இங்க வந்திருக்கிற என்று சொல்லிறாரு. நஜீப் அவர் சொன்னதுக்கு பாதி புரிஞ்சது. ஆனா பாதி புரியலங்கிற நிலைமை தான் இருந்துச்சு. சோ அரபிக்ல பேசுனதால இவருக்கு பெருசா விளங்கல. நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வேலைக்கு வந்தேன், என்ன தவறுதெல்லாம் இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க என்று நஜீப் சொல்றாரு. ஆனா பதிலுக்கு ஷேக் பேசுற அரபு மொழி வந்து நஜீப்புக்கு புரியல. அதனால திருப்பி நஜீப் அதே சொல்லவும் கையில் இருந்த சட்டையால ஷேக் நஜீப்புக்கு அடிக்கிறாரு. அப்புறம் தான் நஜீப்புக்கு அவர் ஒரு கொத்தடிமையா திட்டு போயிருக்காங்க என்றது புரியுது. அப்போ அந்த அழுக்கான ஆடையோட வயிறு வர வளர்ந்த ஒரு தாடியோட துர்நாத்தத்தோட ஒருத்தர் வந்து நஜீப் கிட்ட ஹிந்தியில பேசுறாரு. அப்புறம் நஜீப்பை கூட்டிட்டு போய் ஆடுகளுக்கு தீனி வைக்கிறது எப்படி, மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போறது என்ற எல்லாத்தையுமே சைகைமாலா சொல்லி காமிச்சிட்டு அங்கிருந்து அவர் போறாரு. ஆனா போனவர் அதுக்கப்புறம் வரவே. கேரளால தண்ணியில புரண்ட நஜீப்புக்கு அங்க குடிக்க தண்ணி கிடைக்கல, குளிக்க விடல, மலம் கழுவ மண்ணையும் கல்லையும் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. காஞ்சி போன மனைவி தந்த ஊறுகாயம் தான் சாப்பாடு. இப்ப யோசிச்சு பாருங்க அந்த நிலைமை எப்படி இருந்திருக்கு. ஆடுகளுக்குள்ள 5 குரூப்பா பிரிச்சு ஒவ்வொரு நாளும் 5 குரூப்ஸ் கோட்ஸையும் தனித்தனியாக கூட்டிட்டு போய் பல கிலோமீட்டருக்கு வாக்கிங் கூட்டிட்டு போனோம். ஆடுகளோட நடந்து தூங்கி எழும்பி வாழ்றப்ப அவரும் ஒரு ஆடாவ மாறிட்டு இருக்கிறத நஜீப்புக்கு தோணுது. பாலைவனத்துல வாழ்ந்தாலும் காம உணர்வு மனுஷனுக்கு இருக்கத்தானே இருக்குது. நஜீப் அடக்க முடியாத காம உணர்வுகள் வர்றப்ப ஆடுகளோட செக்ஸ் ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தாருன்னு நாவல்ல எழுதியிருக்கிறாரு அந்த ரைட்டர். ஆனா படத்துல அப்படி காட்டப்படல. உண்மையா நஜீப் ஆடுகளோட ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிறார் அவர்கிட்ட கேட்டப்போ அது உண்மை இல்ல, கதையோட சுவாரஸ்யத்துக்காக ரைட்டர் சேர்த்திருக்காரு என்று இன்டர்வியூல நிறைய பேர் இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. நஜீப் வீட்டுக்கு லெட்டர் போடவோ வீட்டுல தன்னோட கோலுக்கா காத்திருந்த அலைபேசி தொடர்பு கொள்ளவோ முடியல. கணவன் எங்க போனாரு என்ன ஆனாருன்னே தெரியாம அவருடைய மனைவி மனசளவுல உடைஞ்சு போறாங்க. தன் மகனுக்கு என்ன ஆச்சோன்னு யோசிச்சே நஜீப்போட அம்மாவும் இறந்து போறாங்க. இது எதுவுமே தெரியாம எப்படி
எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சிடணும்னு யோசிச்சுட்டு இருந்த நஜீப்புக்கு ஒரு கட்டத்துல ஷைக் போட்டு தள்ளிடமான்னு கூட தோணுது. வீட்டை விட்டு பிரிஞ்சு ஒழுங்கான சாப்பாடு இல்லாம, ஏன் சம்பளமே இல்லாம ஒரு வேலை. எவ்வளவு கொடுமை பாத்தீங்களா? இதுதான் நிறைய பேருக்கு நடந்தும் இருக்குது. நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போனாங்க, அதுக்கப்புறம் கோலே இல்லன்றதெல்லாம் இருக்குது. சோ அவங்களுக்கு என்ன நடந்தது வாங்க திருப்பி கதைக்குள்ளே போவோம். ஒரு நாள் முதல் தடவையா நஜீப் பொட்ட கறியை கொடுத்த ஷேக் ஆடுகளை பத்திரமா பாத்துக்க சொல்லிட்டு அவரோட மகள் திருமணத்துக்கு போகணும்னு கிளம்பிட்டார். 3 வருஷங்களுக்கு அப்புறம் நஜீப்புக்கு தப்பிக்க கிடைச்ச ஒரு அருமையான சந்தர்ப்பம். அன்றைக்கு நைட் ஆடுகளை பார்த்து நான் உங்களை விட்டுட்டு போறேன் என்று சொல்லிட்டு ஓட தொடங்கி கிட்டத்தட்ட 1.5 நாட்களுக்கு பிறகுதான் மெயின் ரோடுக்கு வந்து சேர்றாரு. பல வண்டிகள் கைகளை காட்டி நிறுத்துமாறும் கேட்டு, ஆனா யாருமே நிறுத்தல. அதிர்ஷ்டவசமா ஒரு ஷேக் வண்டியை நிறுத்திட்டு என்னன்னு கேட்க நஜீப் தனக்கு நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாரு. நஜீப் பேசுறத வச்சு ஒரு மலையாளின்னு கண்டுபிடிச்சவர் அவருக்கு தெரிஞ்ச கேரளா ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க இருந்தவங்க நஜீப்ட கதையை கேட்டுட்டு சாப்பிடுறதுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கறாங்க. அப்புறம் அவங்க உதவியால வீட்டுக்கு கால் பண்ணி மனைவி கிட்ட பேசுறாரு. அப்போதான் அவரோட அம்மா இறந்ததும் அவருக்கு தெரிய வருது. பாஸ்போர்ட் விசா நஜீப் கிட்ட இல்லாதனால சவுதியை விட்டு போகலாம்னு போலீஸ் கிட்ட சரண். அவரோட பாஸ்போர்ட்டும் இல்ல, விசாவும் இல்ல. சோ போலீஸ்ல சரணடையணும். அப்பதான் அவங்க இந்தியன் எம்பசி மூலமாக பேசி இந்தியாவுக்கு அனுப்பி வைப்பாங்க. இத அங்கிருந்த மலையாளிகள் சொன்னது நஜீப் அப்படியே செய்யறாரு. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 13ஆம் தேதி 1995 இந்தியன் எம்பசில நஜீப்புக்கு கேட் பாஸ் வாங்கி கொடுத்து அவரை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. நாட்டை விட்டு போறப்ப மனைவி வயிற்றுல 8 மாச சிசுவா இருந்த தன்னுடைய மகனுக்கு அவர் திரும்பி வர்றப்போ அந்த பிள்ளைக்கு 2 வயசு. இதுதான் அங்க உண்மையா நடந்த கதை. சோ இந்த கதை எப்படி நாவலா உருவாச்சுன்னு பார்த்தோம்னா, சவுதியில தனக்கு நடந்த கொடுமைகளை நண்பர்கிட்ட ஷேர் பண்ணிருக்கிறாரு நஜீப். அந்த பெஞ்சமின் மலையாளி எழுத்தாளர் காதுக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த நஜீப் சந்திச்சு பேசி நஜீப்புக்கு நடந்த துயரங்கள் ஆடு ஜீவிதம் நாவலாக வெளியிடுறாரு. இந்த நாவலை படிச்சுதான் நஜீப் குடும்பத்துக்கே அவர் இப்படியான ஒரு சூழ்நிலை சிக்கியிருக்கிறாருன்னு தெரிய வந்திருக்கு. நஜீப்போட உண்மையான கதைக்கும் படத்தில் நீங்க பார்த்த காட்சிகளுக்கும் பல வித்தியாசம் இருக்குன்றத படம் பார்த்திருந்தா கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நஜீப்பின் பாலைவன வாழ்க்கை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரிசர்ச் பண்றதுக்கும் பூஸ்டா இருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். அதுவரைக்கும் விடைபெறுவது உங்கள் அன்பினான. See you another video. Cheers.